தாக்கப்பட்டவர் கோபித்துக் கொள்ளாமல் விமர்சனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு வேல்முருகனுக்கு திறமை இருக்குமானால் அதை செய்யுங்கள் என்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விமர்சனங்கள் அரசின் மீதோ தலைவர்கள் மீதோ வைப்பது ஒன்றும் புதிதல்ல. எடுத்து வந்து பார்த்தால் கலைஞரை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது. என்னை பார்த்தார், நான் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவன் என்று தெரியும். கலைஞர் சொன்னால் ஒரு குருநாதரை மாட்டிவிடக் கூடாது என்பதற்குதானே மறைத்தா என்றார். இன்றைய தமிழனின் தலைமைக்கு குறித்துக் கொள்ளுங்கள், இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவில்லை. ஆனால் இவரை விட்டால் தமிழனுக்கு வேறு தலைவர் இல்லை. எனவே விமர்சனங்கள் நியாயமாகவும் கூர்மையாகவும் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற நம்முடைய வேல்முருகன் அவர்கள் இங்கே அவருக்கே உரிய ஆவேசத்தோடு பேசினார். மன செம்மை படைத்தவர் தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவுடன் துணிச்சலோடு எழுதினார். பெரியார் இருக்கும் போதே எழுதினார், சமூக விடுதலைக்கு, சாதி ஒழிப்புக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு தலைவர் அவர்தான் பெரியார். ஆனால் மொழி ஆராய்ச்சியில் அவர் சிறியார். தீண்டாமை இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள உள்ள போலாமான்னு கேட்ட பெரியார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பெரியார் கேட்டப்ப மறைமலையடிகள் சொன்னார், ரொம்ப சுத்தமா 2 தடவை சவுக்காரம் போட்டு கல்விட்டு வந்தா குள்ளலாம் விடுறதுக்கு யோசிக்கலாம். 2 தடவை சவுக்காரம் போட்டு சுத்தமா வந்தா கோயிலுக்குள்ள விடுறதுக்கு யோசிக்கலாம் மறைமலையடிகள். இவர் சொன்னாரு, ஐயா சொன்னாரு, நான் 15 நாளைக்கு ஒரு தான் குடிக்கிறேன், என்ன ஏன் விடுறேன்னு கேட்டார். சொல்லிவிட்டு சொன்ன அடுத்த வார்த்தை, விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி, இல்லை என்றால் ஈரமணி. சிவனுடைய தலையில நிலா இருக்குன்னு சொன்னா ஆம்சாங் கால் வஞ்ச பிற்பாடு நம்மனா அதுக்கு பேர் தமிழா, அந்த மொழி காட்டுமிராண்டி மொழி இல்லன்னு திரும்ப கேட்டவர். நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, ஆனால் நாங்கள் பிரிந்துதான் இருக்கிறோம். அவர்கள் சொன்ன பதில், சாரி சார், they are not able to cope up with the syllabus curriculum. மன்னிக்கவும் ஐயா, அவர்களால் எங்களுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு படிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். என் முகத்தை பார்த்து நான் தாழ்த்தப்பட்டவன் சொல்ல முடியுமா? வேல்முருகன் பார்த்து வன்னியர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தெரியாத இடத்துல தான் அவ்வளவு பாடுபடுவான். ஒருத்தர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டா, ட்ரெயின்ல போனா எந்த ஊருங்க, பெரம்பலூர், உடனே அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ராஜாவுக்கு சொந்தமா இல்ல, அப்ப அவர் இல்ல. இந்த பக்கத்துல வேல்முருகன் சொந்தமா இல்ல, அப்ப வன்னியர் இல்ல. இப்படியே ஒண்ணா கேட்டுட்டு வந்து யாருதான் தெரிஞ்சுக்குள்ள மண்டையை பிச்சுக்குவான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திலிருந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்களித்தொழிந்து சிதையாவும் சீரிலமை. எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு, எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். மீண்டும் ஒரு முறை வேல்முருகன் முந்திரிக்காட்டுக்கு செல்லக்கூடாது என்பதில் அவரை விட நான் கவனமாக இருக்கிறேன். என்னுடைய மொழியை இங்கே பேசாதவரை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கலகம் செய்தான். அவன் தான் முஜிபுர் ரஹ்மான். பாகிஸ்தான் பிரிந்த போது அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் இது ஒரு மதசார்புள்ள நாடு என்று அறிவித்து விட்டார்கள். திராவிடம் உண்டா இல்லையா என்று கேட்கிற உரிமை இந்த மண்ணில் வேறு எவனுக்கும் இல்லை என்பதை இந்த மேடை சொல்லியாக வேண்டும். பாவலரேர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் சந்தித்த கொள்கை எதிர்ப்பு என்பதும் தத்துவ எதிர்ப்பு என்பதும் வடிவங்களில் வெவ்வேறாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த வடிவங்களுடைய உக்கிரம் கூட வெவ்வேறு மாதிரியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வெளிப்பகை மட்டுமல்ல, உட்பகையும் சேர்ந்து தமிழ் இனத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இன்னொரு விதத்திலே சிந்தித்தால், நம்முடைய வேல்முருகன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னதை போல ஒரு இளைய தலைமுறை மொழி உணர்வு இல்லாமல், இன உணர்வு இல்லாமல், பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல், சமூகத்தை பற்றிய அக்கறை இல்லாமல் திரும்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் என்ன செய்வது என்று தெரியாமல் கையேறு நிலையிலே இருக்கின்ற நம்முடைய தலைமுறை, அது நானாக இருந்தாலும், பொழிலனாக இருந்தாலும், வேல்முருகனாக இருந்தாலும், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறை எங்களுக்கு எங்களை அறியாமல் ஒரு அச்சத்தை, ஐயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சூழலில் எங்கள் கைகளில் இந்த 16 நூல்களும் படைக்கலனாக வந்திருக்கிறது என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வேல்முருகன் அவர்கள் இங்கே அவருக்கே உரிய ஆவேசத்தோடு பேசினார். விமர்சனங்கள் அரசின் மீதோ தலைவர்கள் மீதோ வைப்பது ஒன்றும் புதிதல்ல. அதற்கு பாவலர் ஏறுவை விட மிகச்சரியான ஒரு மா மனிதரை நான் பார்த்ததில்லை. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் சமுதாயத்தை உவிக்க வந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் என்று தன் வாழ்நாள் வரை வாழ்ந்தவர் பாவலரேறு. ஆனால் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவுடன் துணிச்சலோடு எழுதினார். பெரியார் இருக்கும் போதே எழுதினார், சமூக விடுதலைக்கு, சாதி ஒழிப்புக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு தலைவர் அவர்தான் பெரியார், ஆனால் மொழி ஆராய்ச்சியில் அவர் சிறியார் என்று எழுதினார். எழுதிய பாவேந்தரை பார்த்து பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை. பெரியாரை இப்படி சொல்லிவிட்டோம் என்று பாவேந்தர் வருத்தப்படவில்லை.
சொன்னவர் வருத்தப்படாமலும் தாக்கப்பட்டவர் கோபித்துக் கொள்ளாமலும் விமர்சனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு வேல்முருகனுக்கு திறமை இருக்குமானால் அதை செய்யுங்கள் என்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தனித்தமிழ்நாடு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பெருஞ்சித்திரனார். அதே காலகட்டத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்தவர் கலைஞர். கலைஞருடைய மாநில சுயாட்சி தமிழனுடைய விடுதலைக்கு ஒவ்வாது, அது தற்காலிக தீர்வு என்று தீர்க்கமாக நம்பியவர் பாவலர் ஏறு. பாவலரிடத்திலே போய் கேட்டார்கள், கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானம் ஏற்றிருக்கிறார் என்று. பாவலர் சொல்லுகிறார், குறிப்பிட்டு சொல்லுகிறார், இன்றைய தமிழனின் தலைமைக்கு, குறித்துக் கொள்ளுங்கள், இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவில்லை, ஆனால் இவரை விட்டால் தமிழனுக்கு வேறு தலைவர் இல்லை. இந்த விமர்சனத்திற்கு கலைஞரும் கோபித்துக் கொள்ளவில்லை, தமிழ்நாடும் கோபித்துக் கொள்ளவில்லை. அதிலே நியாயம் இருப்பதாக கலைஞரும் உணர்ந்தார். எனவே விமர்சனங்கள் என்பது வேறு. 1999 திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி. நான் மத்தியிலே அமைச்சராக இருக்கிறேன். ஆசிரியர் வீரமணிக்கும் தலைவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. தாய் கழகத்துக்கும் செய் கழகத்திற்கும் உறவு இல்லை, ஒட்டு இல்லை. முரசொலியிலே கடுமையான விவாதங்கள் வரும், விமர்சனங்கள் வரும். ஆசிரியர் எழுதுவார், கலைஞரை தாக்கி கலைஞரின் இதயம் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னை போன்றவர்கள் விடுதலையை மறைத்து வைப்போம். ஏனென்றால் விடுதலை மாலையிலேயே வந்துவிடும். ஆனால் கலைஞருக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம், முதலில் அவர் படிப்பது விடுதலையை தான். சில நாட்களிலே கடுமையாக வந்தால் ஒரு நாள் அந்த விடுதலையை நாங்கள் மறைத்து விட்டோம். நானும் அவருடைய உதவியாளர் சண்முகநாதனும். விடுதலை எங்கே என்று கேட்டார். தயங்கிக் கொண்டே வரவில்லை என்று சொன்னோம். விடுதலை வராமல் இருக்காது, எடுத்து வா என்றார். எடுத்து வந்து பார்த்தால் கலைஞரை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது. என்னை பார்த்தார். நான் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவன் என்று தெரியும். கலைஞர் சொன்னால், ஒரு குருநாதரை மாட்டிவிடக்கூடாது என்பதற்குதானே மறைத்தா என்றார். சொல்லிவிட்டு சொன்ன அடுத்த வார்த்தை, விடுதலை இப்படி வந்தால்தான் அவர் வீரமணி, இல்லை என்றால் ஈரமணி. கற்றே எழுதியிருக்கு. 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது கற்று இருக்கு, 2 பேர்த்தையும் பேசியிருக்கு. எனவே விமர்சனங்கள் நியாயமாகவும் கூர்மையாகவும் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மன செம்மை படைத்தவர் தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர். ஏதாவது இடைவெளி இருக்குமானால் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சரிடத்தில் எடுத்து செல்வேன் என்பதை இந்த நேரத்திலே, இந்த மேடையிலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடையிலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். முந்திரி காடுகளிலே தமிழர் விடுதலை படைக்காக தெரிந்த வேல்முருகனும் இருக்கிறார். ஜனநாயகத்தில் நம்பிக்கையுரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற குரலை நாடாளுமன்றத்திலே முழங்கிவிட்டு வந்திருக்கிற ராஜா இங்கே இருக்கிறேன். எதிர்தரப்பில் இருந்து கேட்டார்கள், அரசியல் சட்டத்தை நீங்கள் எரிக்கவில்லையா என்று கேட்டார்கள். சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் விரும்பினார், எரித்தார். எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டம் சொல்லுகின்ற, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இது ஒரு இந்திய குடியரசு என்பது ஜனநாயக குடியரசாக, மதச்சார்பற்ற குடியரசாக, சமதர்ம குடியரசாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை பண்புகளை மாற்றுவதில் உடன்பாடு இல்லை என்கின்ற அடிப்படையில் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற விரும்புகிறோம். சாதியை காப்பாற்றுகின்ற அரசியல் சட்டத்தை பற்றி விமர்சனங்கள் எங்களுக்கு உண்டு என்று எங்கள் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்துவிட்டு தான் நீங்க வந்திருக்கிறோம். சொல்லுவதற்கு காரணம், தமிழ் மரபாக இருந்தாலும் எங்காக இருந்தாலும் உலகளாவிய சிந்தனை என்பது ஸ்கூல் ஆஃப் தாட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். சிந்தனை மரபு. RSS ஒரு சிந்தனை மரபு, நமக்கு உடன்பாடு அல்ல. பெரியாரியர் ஒரு சிந்தனை மரபு, மார்க்சியம் ஒரு சிந்தனை மரபு. தோழர் யாக இங்கே வந்திருக்கிறார், நீண்ட படிப்பறிவு உள்ளவர் அவர். எனவே சிந்தனை மரபு என்று வருகிற போது பெருஞ்சித்திரனாருடைய சிந்தனை மரபு, பாவாணருடைய சிந்தனை மரபு என்பது தனித்தமிழ்நாடு, தூய தமிழ், சாதியற்ற சமூகம். இன்னும் கூட பெரியார் அதிலே மொழி உணர்ச்சிக்கு போனவர் அல்ல. எனக்கு பாஷாபிமானமும் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது. எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று மட்டும்தான். அது என்ன காரணம்? உன் தமிழ் எல்லாம் போய் தேவாரத்திலையும் திருவாசல உட்கார்ந்துருக்கிறிய, சிவனுடைய தலையில நிலா இருக்குன்னு சொன்னா ஆம்சாங் கால் வஞ்ச பிற்பாடு நம்மனா அதுக்கு பேர் தமிழா, அந்த மொழி காட்டுமிராண்டி மொழி இல்லைன்னு திரும்ப கேட்டவர். அவர் பக்கமும் நியாயம் இருந்தது.
இன்றைக்கு நாம் தனித்தமிழ்நாடு கேட்கின்றவர்கள் யாரும் இந்த மேடையில இல்லை. ஆனால் இந்த 16 நூல்களும் வெளியே வருகின்ற நேரத்தில் நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தனித்தமிழ்நாட்டுக்காக அவர் எடுத்து வைத்த வாதங்களை எவ்வளவு தூரம் நான் வெற்றி பெற்றிருக்கிறோம், இன்னும் எவ்வளவு தூரம் வெற்றி பெறவில்லை. தனிநாடு கோரிக்கை கைவிட்ட போது எண்ணி துணிக கருமம் என்று ஒரு பெரிய புத்தகத்தை அண்ணா எழுதினார். அந்த புத்தகத்தை முதலாக கலைஞரின் இடத்திலே கொடுத்து முரசையிலே பதிவு செய்தார். ஒடிந்து போயிருந்தது, பிறகுதான் கொண்டு வந்தோம். காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் அந்த காரணங்களை படிப்படியாக பைய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நாம் வெற்றி பெற முடியுமா என்று விரும்பியவர் அண்ணா. அது ஓரளவுக்கு நிறைவேற்றி காட்டியது கலைஞர். இன்னும் மாநில சுயாட்சி முழுமையாக கிடைத்து விடவில்லை. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், மத்தியிலே இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் தமிழுக்கு விரோதமான அரசாங்கம், தமிழர்களுக்கு விரோதமான அரசாங்கம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், எந்த துணிச்சலோடு எந்த உணர்வோடு இந்த மேடையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தனித்தமிழ்நாடு, இறையாண்மை உள்ள தனித்தமிழ்நாடு, பூகோள ரீதியான தமிழ்நாடு நாங்கள் கேட்காமல் இருக்கலாம், பிரிவினை கேட்காமல் இருக்கலாம். இன்னமும் சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்லுகிறேன், நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, ஆனால் நாங்கள் பிரிந்துதான் இருக்கிறோம். என்ன காரணம்? நுழைவுத் தேர்வு நீட் நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டது. தி சாவரின் பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட் என்டார்ஸ்டு நீட். ஒட்டுமொத்த இறையாண்மை எங்கே தெரிகிறது? நாடாளுமன்றத்தில். அந்த இறையாண்மை உள்ள நாடாளுமன்றம் நீட்டை தேர்ந்து சரி என்கிறது. ஆனால் எங்கள் சட்டமன்றம் உன்னுடைய நீட் தவறு என்கிறது. நாங்கள் பிரிந்திருக்கிறோம். விஸ்வகர்மா திட்டம் 1952 நாங்கள் குலக்கல்வியை எதிர்த்து விட்டோம். ஆனால் நீங்கள் விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லி நான் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தேன். 65 வயது 70 வயதுக்கு மேல் ஒருவரால் பிழைக்க முடியவில்லை என்றால், அவருக்கு செருப்பு தைக்கிற தொழில் தான் செய்ய தெரியும் என்றால், அவருக்கு நகை தைக்கிற தொழில் தான் தெரியும் என்றால், அவருக்கு சிகை அலங்காரம் செய்வதுதான் தெரியும் என்றால், 70 வயதுக்கு மேல் அவருக்கு இனிமேல் முடியாது என்று சொன்னால் உதவி செய், நியாயம் இருக்கிறது. ஆனால் 15 வயது முடிந்தவுடன், 10வது முடிந்தவுடன் நான் 5 லட்சம் ரூபாய் தருகிறேன், நீ உன்னுடைய குலத்தொழிலை பார் என்று பீற்றிக் கொண்டு அதற்கு 30,000 கோடி பணம் கொடுக்கிறேன், 3,000 கோடி பணம் கொடுக்கிறேன் என்று அந்த திட்டத்தை இந்தியா முழுக்க எல்லா முதலமைச்சரும் பாராட்டுகிறார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முடியாது, நாங்கள் பிரிந்திருக்கிறோம், பிரிவினை கேட்கவில்லை, பிரிந்திருக்கிறோம். EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் இழந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு. அரசியல் சட்டம் என்ன சொன்னது? அரசியல் சட்டத்துடைய பிரிவு 16, 14, 15 எல்லாமே சோசியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட். சமூகத்தில் பின்தங்கி இருக்க வேண்டும், படிப்பில் பின்தங்கி இருக்க வேண்டும், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அல்ல. ஆனால் அதற்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நான் நாடாளுமன்றத்திலே கேட்டேன், IIT-யில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இறந்து போகிறார்கள், சூசைட். OBC 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 12க்கு மேற்பட்ட IIT-யில் தாழ்த்தப்பட்ட தலித் இளைஞர்கள் இறந்து போய்விட்டார்கள். பார்லிமெண்ட் கமிட்டியில நான் இருக்கேன். அந்த கூட்டுக்குழுவிலே விசாரணைக்கு IIT-னுடைய டைரக்டர் வந்திருந்தார், அதிகாரிகள் வந்திருந்தார்கள் சாட்சிக்காக. அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டோம், ஆண்டொன்றுக்கு தலித் மாணவர்கள், 1-2 பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், என்ன காரணம்? அவர்கள் சொன்ன பதில், சாரி சார், they are not able to cope up with the syllabus curriculum. மணிக்கம் ஐயா, அவர்களால் எங்களுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு படிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற மதிப்பெண் என்ன? 196, 200க்கு. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், இப்பொழுது EWS வந்திருக்கிறது, 200க்கு 196 பெற்றிருந்தால் அவரால் சிலபஸை படிக்க முடியல, பாடத்திட்டத்தை உள்வாங்கிக்க முடியல, தகுதி இல்லை, ஏனென்றால் அவர் தாழ்த்தப்பட்டவன். ஆனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லுகின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஒருவர் 196 அல்ல 192 வாங்கி படிக்கிறார். அவர் ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை? காரணம் கேட்டால் விழிக்கிறார்கள். அப்ப மதிப்பெண் அல்ல, அவருடைய கோளாறு மனதுக்குள் இருக்கிறது, மூளைக்குள் இருக்கிறது. அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார், ஜாதி வேற எங்கும் இல்லை. இந்த அரங்கத்தில் யாராவது ஒருவர் எழுப்பி என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? என் முகத்தை பார்த்து நான் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்ல முடியுமா? வேல்முருகனை பார்த்து வன்னியர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தெரியாத இடத்துல தான் அவ்வளவு பாடுபடுவான். ஒருத்தர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டா, ட்ரெயின்ல போனா எந்த ஊருங்க? பெரம்பலூர். உடனே அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ராஜாவுக்கு சொந்தமா? இல்ல, அப்ப அவர் இல்ல. இந்த பக்கத்துல வேல்முருகனுக்கு சொந்தமா? இல்ல, அப்ப வன்னியர் இல்ல.
இப்படியே ஒண்ணு ஒன்னா கேட்டுட்டு வந்து யாருதான் தெரிஞ்சுக்குள்ள மண்டையை பிச்சுக்குவான். கண்ணுக்கு தெரியாத ஒன்று, உணர்வுக்கு தெரியாத ஒன்று. இட் இஸ் ஏ நோஷன் இன் யுவர் மைண்ட். அம்பேத்கர் அது உன் மனதுக்குள் இருக்கிறது. இட் இஸ் நாட் ஏ பார்ப்டு வயர், இட் இஸ் நாட் ஏ பிரிக் ஆஃப் வால். அது செங்கல் செவரோ ஒரு கல்வேலியோ ஒரு முள்வேலியோ அல்ல. உனக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது ஆரியத்தால். அந்த ஆரியத்தை வெளியே எடுக்காத வரை தமிழனுக்கு வாழ்வில்லை என்று சொன்னவர், மொழியை காப்பாற்ற என்று சொன்னவர் பாவேந்தர், நம்முடைய பிரிஞ்சுதனார் அவர்கள். அப்ப பெரியார் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். ஆனால் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல சிந்தனை மரபில் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற முழக்கம் இல்லை. அந்த முழக்கத்தை சேர்த்து கொண்டு வந்த இயக்கம் தான் பாவாணரும் நம்முடைய பாவலர் ஏறும். நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், தனித்தமிழ் இயக்கத்தை 1916 ஆரம்பிச்சதுக்கு சொன்னீங்க. மறைமலை அடிகளோ நாவலர் சோமசுந்தர பாரதியாரோ அல்லது ஆறுமுக நாவலரோ தனித்தமிழ் இயக்கம் கட்டியவர்கள். ஆனால் அவர்களுக்கு சாதி நம்பிக்கை இருந்தது, இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், தீண்டாமை இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள உள்ள போலாமான்னு கேட்ட பெரியார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பெரியார் கேட்டப்ப மறைமலை அடிகள் சொன்னார், ரொம்ப சுத்தமா 2 தடவை சவுக்காரம் போட்டு கல்விட்டு வந்தா குள்ளலாம் விடுறதுக்கு யோசிக்கலான்னார். 2 தடவை சவுக்காரம் போட்டு சுத்தமா வந்தா கோயிலுக்குள்ள விடுறதுக்கு யோசிக்கலான்னார் மறைமலை அடிகள். இவர் சொன்னாரு, ஐயா சொன்னாரு, நான் 15 நாளைக்கு ஒரு தான் குளிக்கிறேன், என்ன ஏன் விடுறேன்னு கேட்டார். உனக்கு பிரச்சனை உடம்பு மேல இருக்கிற அழுக்கு இல்ல, உன் அழுக்கு மனசுக்குள்ள இருக்குன்னு மறைமலை அடிகளுக்கே சொன்ன இயக்கம் இந்த இயக்கம். அப்போ பெரியார் ஒரு சிந்தனை மரபு, மொழியை தொடல அவ்வளவுதான். ஆனா தமிழுக்கு போராடவர் அவர் தான். ஆனால் மொழியால் இந்த இனத்தை அடையாளப்படுத்துவதை விட சாதியற்ற ஒரு சமூகம் வர வேண்டும். இன்னும் சொல்ல போனா 1950 அரசியல் சட்டத்தை எழுச்சி உள்ள போகும்போது என்ன சொல்றார், எடுத்து படிச்சு பாருங்க. என் அரும் தமிழ் மக்களே, என் உயிரினும் மேலான 2 கொள்கைகள், ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தனித்தமிழ்நாடு. இந்த 2க்காகவும் என் உடல் பொருள் அனைத்தையும், உயிர் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாகித்தான் சிறை செல்கிறேன், போய்விட்டு வருகிறேன், வணக்கம் 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 என்று 3 முறை வணக்கம் சொன்ன மகத்தான மனிதர் பெரியார். இன்னைக்கு அவரை கொச்சப்படுத்துறாங்க. இப்ப திராவிடங்கிற சொல்லே சில பேருக்கு புளிக்குது. திராவிடம் என்ற சொல் எந்த மரபு சிந்தனைக்கு எதிரானது? பெரியார் இன்னொரு மொழிக்காரர் கொண்டு வந்து விட்டார். அப்ப தனித்தமிழுக்கு அத்தாரிட்டி மறைமலை அடிகள், தனித்தமிழர் இயக்கத்துக்கு அத்தாரிட்டி பாவாணரும் பாவலர் ஏறும். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் 1 2 மட்டும், ஏன்னா நேரம் இல்லை, நிறைய கொண்டு வந்தேன், ரொம்ப நேரம் பேசிதான் பசிக்கும், நானும் விமானத்தை பிடிக்கணும். பாவலர் ஏறு சொல்லுகிறார், பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம். கற்ற பேர் இந்த நூல்ல இருக்கு, பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம். அதுல ஒரு பாராகிராஃப் மட்டும் படிக்கிறேன், ஒரு பத்திய. இப்படிப்பட்ட மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்று கருதி கொண்டதற்கு காரணம், தமிழர்களுக்கு மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்று கருதி கொண்டதற்கு காரணம் பிராமணியமே. பொதுவாக பார்ப்பனர்கள் இந்தியா முழுமையும் பரவியுள்ளனர் என்றாலும் அவர்களின் மிகுந்த வலிமை தென்னகத்திலேயே ஊடுருவி நிற்கின்றது. தென்னக திராவிட குடும்பத்தில் அவர்களின் வல்லாண்மை மொழி அளவிலும், தென்னக திராவிட குடும்பத்தில், திராவிடம் பெருஞ்சித்திரனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று, திராவிட குடும்பத்தில் அவர்களின் வல்லாண்மை மொழி அளவிலும் இன அளவிலும் 2 கலந்து இருக்கிறது. திராவிட மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் முதலியவற்றிலிருந்து சமஸ்கிருதம் முற்றும் நீக்கப்படுமானால் அவற்றின் எஞ்சிய பகுதிகள் எல்லாம் தமிழ் மொழியாக ஒளிவிடுவதை எவரும் மறுத்தோ தடுத்தோ விட முடியாது. எனவே தென்னகத்தாருக்கு மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் மன்னவர்களை விட பிராமணர்களுக்கு மிக ஆழமாக பதிந்து கருத்தளவில் பொதிந்து நிற்கிறது. இந்நிலையில் திராவிட மாநிலங்கள் எவற்றையும் மொழி பெயரிட்டு கூறுவதை எந்த பிராமணனும் வடவனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதற்கான சட்ட அமைப்புகளை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சமய சார்பற்ற அரசு, இது ரொம்ப பாருங்க, சமய சார்பற்ற அரசு என்று சொல்லளவில் இருக்கப்படுகிறதே தவிர, அப்ப செக்யூலர்ங்கிற வார்த்தை கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரல. இதை எழுதும் போது 1967 அரசியல் சட்டத்தில் திருத்த இந்திரா காந்தி கொண்டு வந்தது 1976. 67 அவர் எழுதுகிறார் என்று சொல்லப்படுகிறதே தவிர சட்ட அமைப்பில், இதை சொல்றது பாருங்க, சட்ட அமைப்பில் அந்தப்படியான ஒரு சொல் எந்த ஒரு வரியிலும் எழுதப்படவில்லை என்று திரு CP ராமசாமி உட்பட பெரிய பிராமணர்களே உரைத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது, பாகிஸ்தான் பிரிந்த போது அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் இது ஒரு மத சார்புள்ள நாடு என்று அறிவித்து விட்டார்கள்.
இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிற போது KT ஷா என்கிற உறுப்பினர் கேட்டார், ஏன் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று எழுத வேண்டியதானே என்று சொன்னார். அம்பேத்கர் சொன்னார், நான் அரசியல் சட்டத்தினுடைய 14வது பிரிவில் மதம் பார்க்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது, எல்லோரும் சமம் என்று சொல்லியிருக்கிறேன். 15, 16 மதம் பார்க்காமல் ஜாதி பார்க்காமல் வேலை வாய்ப்பிலே உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு எல்லா உரிமைகளையும் பாதுகாத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் என்ன பொருள் என்றால் இது ஒரு மதச்சார்பற்ற அரசுதான். அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் வெளிப்படையாக ஏன் சொல்ல என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கெட்டவர்கள் இந்த நாட்டுக்கு வரமாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்ல, அதை எடுக்க பாக்குறாங்க. அப்ப திராவிடர்கள் என்கிற இன மரபை பாவாணர் ஒப்புக்கொண்டாரா? ஒப்புக்கொண்டார். அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதியிருக்கார். தமிழ் வரலாறுன்னு புத்தகம் பாவாணர். திரமிழங்கிற வார்த்தை தான் தமிழ் வந்தது. ஒரு காலத்தில் நாகர்கள் தான் அதை பயன்படுத்தினார்கள். வடக்க தமிழ் மண் தான் இருந்தது. ஒடுங்க ஆரியர்கள் வர வர தமிழர்கள் ஒரு மூளைக்கு வந்தோம். எனவே இன்றைக்கு அது தமிழாக இருக்கிறது. தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் தமிழம் என்பதும் பாவாணர் ஒப்புக்கொண்டார். நான் இன்றைக்கு கேட்கிறேன், பாவாணர் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு, பெருஞ்சித்திரனார் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு திராவிடம் உண்டா இல்லையா என்று கேட்கிற உரிமை இந்த மண்ணில் வேறு எவனுக்கும் இல்லை என்பதை இந்த மேடை சொல்லியாக வேண்டும். அப்படி நிலவிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய புத்தகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம். பிரிவினைக்கான 10 காரணிகளையும் கூட அவர் சொல்லுகிறார். பிரிவினைக்கான 10 காரணங்கள் என்ன? இப்ப அந்த காரணங்கள்லாம் சொல்லிட்டா, இங்க அரசியல் கட்சியில எல்லாரும் இருக்கும். மதிமுக இருக்கு, வாழ்வுரிமை கட்சி இருக்கு, எல்லா கட்சி இருக்கும்ல. இப்ப இந்த காரணங்கள் ஐயா என்ன சொல்றாரு பாருங்க. எந்த வருஷம்? 1972ல தமிழகம் இந்திய அரசிலிருந்து பிரியாமல் இருக்குமானால் பிரிவதற்கான காரணம், தமிழ் மொழி உயர்வடைய வழி இல்லை, முட்டுக்கட்டை இருந்து கொண்டே இருக்கும். இதுல கொஞ்சம் முன்னேறிட்டோம், செம்மொழி வரைக்கும் வந்துட்டோம், பரவாயில்ல. இந்தியை விளக்கவே முடியாது, விளக்கி கொண்டே இருக்கிறோம், கொஞ்சம் முன்னேறிட்டோம். குல சமய பொருட்டுகள் என்றைக்கும் அகலா, அது இருக்கு. ஆரிய பார்ப்பன நச்சுத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியம் அழியும், சமஸ்கிருதம் தலையெடுக்கும், தமிழினம் மேலும் சிதறுண்டு போகும், பொது உடைமை அரசமைப்புக்கு வழியே இல்லை, அரசியல் அதிகாரங்கள் தன்னிறைவு பெறான். இதெல்லாம் இந்த மேடையில் நான் சொல்றதுக்கு காரணம் பெருஞ்சித்திரனாரை புகழ்வதற்காக மட்டுமல்ல. பெருஞ்சித்திரனார் சொன்ன இந்த 10 பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் நாங்கள் வெற்றி பெற்றோம் தெரியாது. நாங்கள் வெற்றி பெறாத புள்ளிகள் எதையாவது இருந்தால், அதிலே கை வைக்கின்ற டெல்லிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கவனமாக இருங்கள். இந்த 10 காரணிகள் இருக்கிற வரை பிரிவினை எண்ணம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது அவர்கள் பொறுப்பு, எங்கள் பொறுப்பு அல்ல. நாங்கள் இப்பொழுது ஆயுதம் தாங்கவில்லை. மீண்டும் ஒரு முறை வேல்முருகன் முந்திரி காட்டுக்கு செல்லக்கூடாது என்பதில் அவரை விட நான் கவனமாக இருக்கிறேன். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், இந்திய ஒற்றுமை தேசிய இனங்களின் உரிமையில் தான் இருக்கிறது. பெருஞ்சித்திரனார் பிரிவினை கேட்பது மட்டுமல்ல, பிரிவினை இல்லாமல் இருப்பதற்கும் ஆலோசனை சொன்ன ஆரோக்கியமான சிந்தனையாளர். இந்திய ஒற்றுமையை நீ விரும்பினால், தலைப்பே இந்திய ஒற்றுமை தேசிய இனங்களின் உரிமையில் தான். எப்படி? வறுமை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, பொருளியல் சுரண்டல் ஒழிப்பு, பாலின சமத்துவ சமமின்மையை ஒழிப்பு. வறுமை, சாதி, பொருளியல் சுரண்டல், பாலின வேறுபாடு, இந்த 4ஐயும் ஒழிப்பதற்கு அரசியல் சட்டத்தில் உன்னால் கொண்டு வர முடியுமானால் தேசிய இனங்களை நீ அங்கீகரிக்க வேண்டும். தேசிய இனங்களை அங்கீகரிக்கணும். தமிழ் ஒரு தேசிய இனம். அந்தந்த மொழியிலே அமைந்திருக்கிற தேசிய இனங்களை நீ அங்கீகரிக்க வேண்டும். இந்த தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் ஒன்றிய அரசு என்று நீ ஒப்புக்கொண்டால், அப்படி ஒப்புக்கொண்ட அரசியலே வறுமை, சாதி, பொருளியல் சுரண்டல், பாலின சமத்துவமின்மை இவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வென்றால் என்ன முடிவுன்னு சொல்றாரு? இந்தியா உறுதியாக இன்றோ நான் இருக்கும் போதோ அல்லது பின்னிட்டோ என் தலைமுறை காலத்திலோ சிதறுண்டு போகும். இப்ப நாங்கெல்லாம் சிதறணும்னு சொல்லல. இந்த மேடையில இந்த 16 தொகுதியில என்னென்னலாம் அவர் எச்சரிக்கை கொடுத்தாரோ அந்த எச்சரிக்கையை ஒழுங்கா கேளுங்கயான்னு சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து ஒரு கட்டுரை எழுதுறார், இந்தியாவின் அமைதியின்மைக்கு இந்திய அரசே காரணம். அதுல ரொம்ப நுட்பமான ஆராய்ச்சி பண்றார். இந்திய தேசியம் என்பது கட்டமைக்கப்பட்ட பொய். நல்லா கவனிங்க, இந்திய தேசியம் ஒண்ணு இல்ல. பாகிஸ்தான் நம்மளோட இருக்க வரைக்கும் அது இந்தியா தான். நீ ஒண்ணு இல்ல, திருப்பதி நம்மளோட இருக்க வரைக்கும் தமிழ்நாடு தான். திருப்பதி அங்க போன உடனே ஆந்திர தேசியம், தெலுங்கு தேசியம் ஆயிடுச்சு. அதான் பாவாணர் சொன்னார், எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு, எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நீ திருப்பதி வரைக்கும் போனா தமிழ்நாடு திட்டு இருக்கும்.
தேவிகளமும் பீரோடு நம்மளோட இருக்கும்போது தமிழ்நாடு பிரிஞ்சுட்டு அது கேரளா. அப்போ எல்லை சார்ந்த தேசியம், இந்திய தேசியம் என்பது பூகோளம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான். அது பொய். எது உண்மை என்றால் மொழிவழி தேசியம். மொழிவழி தேசியம் ஏன் உண்மை என்று சொன்னால் அதற்கு சரித்திரத்தில் எத்தனையோ ஆதாரங்களை பெருஞ்சு தன்னார் கொடுக்கிறார். பாகிஸ்தான் பிரிஞ்சாங்களா மத ரீதியா? இப்ப இந்த பிஜேபிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைய இந்து தேசியம் ஒன்று புதுசா சொல்றான். இந்திய தேசியம் சரி, நேரு காந்தி எல்லாம் சேர்ந்து வெள்ளக்காரனை துரத்தணும்னு ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. அது தேவைதான், பொய்யா உண்மையாங்கிற ஆராய்ச்சிக்கு போக வேணாம். அதற்கு பிறகு மொழிவழி தேசியம் உண்மை. தமிழ் தேசியம் உண்டு, மலையாள தேசியம் உண்டு, தெலுங்கு, எல்லா மொழிகளும். அதை என்ன சிறப்பு பெருஞ்சித்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லா தமிழ் தேசிய எல்லா தேசிய இனங்களை விட, மொழிவாரி தேசியங்களை விட தமிழுக்கு இருக்கிற சிறப்பு இந்த மொழிதான் வேறு மொழிக்கு கடன் கொடுத்திருக்கிறதே தவிர கடன் வாங்கவில்லைங்கிறார். அப்ப அந்த தமிழ் தேசிய உணர்வு, இனவழி உணர்வு என்பது மற்ற இனங்களை காட்டிலும் இதுதான் பரிசுத்தமானதுன்னு சொல்ல வர்றார். அதை சொல்லிட்டு இந்திய தேசியம் பொய், மொழிவழி தேசியம் மெய். இதை தாண்டி இன்றைக்கு இன்னொரு பொய் வந்திருக்கிறது, இந்து தேசியம். அந்த இந்து தேசியம் எங்க போய், நான் பக்கத்து நாட்டிலே இருக்க, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மாநாட்டில் கூட சொன்னேன். மதவழி தேசியத்தை தான் பாகிஸ்தான் பிரிந்தது. இந்துக்களாகி உங்களை நான் நம்ப மாட்டோம் என்று சொல்லி ஜின்னா தான் பாகிஸ்தானை பிரிச்சார். அதை கூட சொல்றாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறார், சவார்கரை பத்தி இன்னைக்கு ஒருத்தர் பேசுறார். சவார்கர் மாதிரி ஒரு தேசபக்தி உள்ளவர் யாரும் இல்லை, தமிழ்நாட்டில் அவர் தவறாக சித்தரித்து விட்டார்கள். முதலில் இந்த மண்ணில் எல்லா மதமும் இஸ்லாமியர்கள் உட்பட எல்லோரும் இருந்தபோது ஜின்னாவை விட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இல்லை. 1940 தான் அவர் முஸ்லீம் நேஷனல், அதாவது இஸ்லாமிய தேசியம், முஸ்லீம் நேஷனாலிட்டி, முஸ்லீம் நேஷனலிசம் என்று 40 சொல்லுவதற்கு காரணம் 1924 சவார்கர் இந்து தேசியம் என்ற வார்த்தையை, சொல்லாடலை புத்தகத்திலேயே கொண்டு வந்து விட்டார். 1924 இந்து தேசியம் வந்து விட்டது சவார்கரால். அதனால இங்க கொண்டாடுறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல மதவழி தேசியம் இன்றைக்கு இங்கே பேசுகிறார்களே, இந்த மதவழி தேசியத்தை பாகிஸ்தான் முன்னெடுத்தது, ஜின்னா எடுத்தார் 40களிலே. இவர்கள் கொடுத்த இக்கட்டான நெருக்கடியால் அது என்ன ஆயிற்று? மதவழி தேசியம் பொய்ங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். மதம் தானே தேசியம், நீங்க மதம் தானே இணைக்கும். நீங்க சுதந்திரம் கொஞ்ச நாள்ல ஜின்னா போறார் டாக்காவுக்கு, கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார். அவர்கள் பேசுகிற மொழி வங்காள மொழி, பெங்கால் மொழி. இவர்கள் பேசுகிற மொழி உருது. பாகிஸ்தானுடைய அதிபர் வங்காளத்திலே போய், பாகிஸ்தான் ஒரு பகுதியாக இருக்கிற கிழக்கு பாகிஸ்தானுக்கு போய் உருதிலே பேசுகிறார். அங்க ஒரு 18 வயசு பையன் எந்திரிச்சான். அதிபர் அவர்களே, பேசுவதாக இருந்தால் எங்கள் தங்க மொழியில் வங்க மொழியில் பேசுங்கள் என்று சொன்னான். நான் பேச முடியாது, உருதில் தான் பேசுவேன் என்று சொன்னார். அன்றைக்கு மூறி முழங்கினான். என்னுடைய மொழியை இங்கே பேசாதவரை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கலகம் செய்தான். அவன் தான் முஜிபுர் ரஹ்மான். பின்னாளில் வங்கதேசத்தை பிரித்தான். மொழிவழி தேசியம் தான் பாகிஸ்தான் நினைச்சு எதை எதிர்த்து? மதவழி தேசியத்தை எதிர்த்து. அப்ப இந்திய தேசியம் பொய், மதவழி தேசியம் பொய், மொழிவழி தேசியம் தான் உண்மை என்பதை அன்றைக்கே கோடிட்டு காட்டி தனியாக ஒரு கட்டுரை எழுதிய பெருமை இந்த மண்ணில், பாவேந்தருடைய வீரியத்தை தாண்டி எழுதிய பெருமை இவருக்குத்தான் இருக்கிறது. அதே போல இப்ப திடீர்னு ஒண்ணு, இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர், நாயுடு, எங்க ஊர்ல ஒக்கிலி கூட இருக்காங்கல்ல, கன்னடம் பேசுறவங்க, அப்புறம் படுகரு, இவரெல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு ஒரு புது தியரி. அதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. அதையும் பெருஞ்சித்தனார் பாருங்க, இப்படிப்பட்ட ஆள்லாம் பின்னாடி வருவான், நாட்டை குழப்புவான், நம்ம சாவரத்துக்குள்ள எழுதி வச்சுட்டு போயிடலான்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? தமிழ் ஒரு கட்டுரை, தமிழை விரும்புங்கள், தமிழனை நேசியுங்கள், தமிழ்நாடு மீது பற்று வையுங்கள். 1988 கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்களித்தொழிந்து சிதையா உன் சீரிலமை. தாயிலிருந்து தான் போனிச்சு எல்லா மொழியும் சொல்றார். சொல்லிட்டு தெலுங்கு கன்னடம் நம்முடைய பாட்டி மொழிங்கிறார். தமிழ் என் தாய்மொழி, தெலுங்கும் கன்னடமும் பாட்டி மொழி. அவர்கள் தமிழர்கள் தான், அவர்கள் இங்கேயே தம்பி தமிழர்களாக மாறிவிட்டார்கள். உணர்வால் தமிழர்கள், ஒரு மொழி பேசுகிறார்கள் கூடுதலாக அப்படின்னு அதை தமிழ் படுத்துறார். சொல்லிட்டு இவர்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லப்படுமானால் அப்படி சொல்லுபவர்கள் கருத்து குருடர்கள். நான் சொல்லல, கருத்து குருடர்கள்னு பெருஞ்சித்திரனார் இப்ப யார சொல்றாருன்னு தெரியுதா உங்களுக்கு? எழுதிருக்கு.
ஏன்னா அவங்க நம்ம திராவிட திருடர்கள்ங்கிறாங்க. பாவலர் சொல்றார் அப்படி சொல்லுவர்கள் கருத்து குருடர்கள். அப்புறம் அதை விட ஒண்ணு, கலைஞர் தோத்து போறார் எம்ஜிஆர். இவருக்கு எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே ஒரு தலைப்பு எழுதுறார், அருட்செல்வர் ஆட்சியை அறநீட்டு காட்க. ஒரு தலைப்பு. அருட்செல்வர்னா கருணாநிதி. இவர் தான் கலைஞர் பேர் சொல்ல மாட்டார்ல தமிழ், அது வடமொழின்னு. அருட்செல்வர் ஆட்சியை அறநீட்டு காட்க அப்படின்னு எழுதுறார். அதே இவரை விட பெரியாரை விட மோசமா இருக்காரு இவர். ஜெயலலிதா வந்து தடா படான்னு சொன்னிச்சுல்ல, ஒரு வார்த்தை போடுறாரு. சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். அவர் பாவலர் தெரிஞ்சதானே பேச. புழுவாய் நெளிந்து புண்புற்று ஒளிக. ஏன் வார்த்தை இல்ல. எம்ஜிஆர் இறந்து போறாரு. தமிழகத்தை பிடித்த காரில் ஒளிந்தது. இப்படிலாம் அவரால் மட்டும் தான் சொல்ல முடியும். சொல்லிட்டு கலைஞர் தோத்து போனோன்னு அவர் எழுதுறார். தலைப்பே அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு வாருங்கள், தலைமை தாருங்கள். அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு தலைமை தாங்குங்கள். அதுக்கு ஒரு பெரிய நீண்ட கட்டுரை. அதை நீங்க படிச்சீங்கன்னா படிக்கணும் பாருங்க. இன்றைய நிலையில் இது தலைப்பு, அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு பாடுபடுங்கள். இது எழுதின வருஷம் 1977 முடிஞ்ச உடனே 80. இன்றைய நிலையில் உலகம் வாழ் தமிழர் எல்லாம் ஒரே ஒரு தலைவராக உங்களை மதிக்கவும் போற்றவும் வைக்கும் தலையாய முழக்கமும் இதுதான். மற்றபடி உங்களுக்கு இனி என்ன தேவை இருக்கிறது? உங்களுக்கென்று எத்தனை நாடப்போகிறீர்கள்? நீங்கள் அமர்ந்த நாற்காலி சூட்டில் எவன் வேண்டுமானாலும் வந்து குளிர் காய்ந்து கொள்ளட்டும். கருத்தழியாதீர்கள். நீண்ட நெடும் வரலாறு உங்களுக்கு காத்து கிடக்கிறது. இன்றைய நிலையில் உலகத் தமிழர் விடிவுக்கென எழுச்சி குரல் கொடுக்கும் இன்னொரு தலைவரை நாங்கள் காண முடியவில்லை. இது இந்த தலைப்பை போட்டு, உங்களை விட தமிழினத்துக்கு தமிழுக்கு தலைவர் இல்லை, இந்த அரசியல் உங்களுக்கு வேணாம், தமிழக விடுதலைக்கு வாருங்கள் என்று எழுதியவர் பாவலரேர். எனவே எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம வந்திருக்கிற எல்லோரும் நாளைக்கு ஆயுதம் தந்து தமிழ்நாடு கேட்கல. அதுவும் நானெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டு தாங்க வந்திருக்கோம். ஆனால் பாவலரேர் அவர்கள் அன்றைக்கு வைத்த கோரிக்கை, தமிழனுடைய விடுதலைக்காக, தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக என்னவெல்லாம் அந்த கோரிக்கையை வைத்தாரோ, அந்த கோரிக்கைகளில் எவையெல்லாம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதோ, இறந்து போயிருந்தால் நல்லது, அவையெல்லாம் நம்முடைய வெற்றிகள். இன்னும் எவையெல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறதோ அந்த உயிர்ப்போடு இருப்பதை அளிப்பதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும், மற்ற அரசுகளும் முன்வர வேண்டும். நம்முடைய கருத்தை சிதையாமல் காப்பாற்றுவதற்கு இங்கே ஒரு திராவிட மாடல் அரசு இருக்கிறது. நாம் வேல்முருகனாக இருந்தாலும் மற்றவர்களாம் சொல்லுகிறேன், இந்த திராவிட மாடல் அரசு நிச்சயமாக பாவாணராக இருந்தாலும், பாவலரேர் பெருஞ்சித்திரனாக இருந்தாலும், மறைமலையடிகளாக இருந்தாலும், அண்ணாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், பெரியாராக இருந்தாலும், மொழி இனம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இயங்குகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. எனவே இந்த அரசிற்கு நாம் துணை நின்று அதன் வழியில் நின்று நம்முடைய விடுதலை படைப்பதற்கு இந்த 16 நூல்களும் பயன்படுத்தும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.